தேவன் தமது ஆவியை ஊற்றப்பட போகிறதையும் அவர்களுடைய சந்ததி, அதாவது அவர்களுடைய வருகால சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறதையும் தேவன் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவர்கள் மேல் ஊற்றப்பட போகிற பரிசுத்த ஆவியை குறித்தும் அவர்கள் சந்ததி பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்தையும் குறித்து தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. அவர்கள் என்ன நிலைமையில இருக்கிறாங்கிறதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அவர்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையா இருக்கிறது என்றால் ஒரு வறண்டு போன நிலத்தை போல் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கு வறண்ட நிலம் எதை குறிக்கிறதுனா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வறட்சியை குறித்து ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய வறட்சி. வறண்ட நிலம்னாலே அது ஒரு ஒதுக்கப்பட்ட நிலம் அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம். வறண்ட நிலம் என்பது பயன்படுத்தப்படாத ஒரு இடம். ஆசீர்வாதத்தையோ அல்லது மழையையோ பார்க்காத இடம் தான் வறண்ட இடம். அல்லேலூயா. வறட்சி. இன்றைக்கும் பல வறட்சிகள் நம்ம என்ன செய்யுது, சூழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. குடும்பத்துல பொருளாதார வறட்சி, சபையில ஜனமில்லாத ஒரு வறட்சி, சமாதானம் இல்லாத ஒரு வறட்சி, சரீர சுகமில்லாததுல ஒரு வறட்சி, ஆத்துமாவில ஒரு வறட்சி, வெறுமை, குறைவு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறதுனா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்துல ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை ஊற்றும் பொழுது உன் வறட்சி செழிப்பாக மாறும் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உன் வறட்சி செழிப்பா மாறும். பரிசுத்த ஆவியை ஊற்றப்படும் பொழுது வறட்சி செழிப்பா மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்ம மேல் ஊற்றப்படும் பொழுது நம்முடைய வறட்சி எல்லாம் செழிப்பா மாறும். அது என்ன விதமான வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. பொருளாதார வறட்சியா இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வறட்சியா இருக்கலாம், அல்லது சரீரத்தில் சுகத்தில் இருக்கிற வறட்சியா இருக்கலாம். எப்படிப்பட்ட வறட்சியா இருந்தாலும் ஆவி ஊற்றப்படும் பொழுது அந்த வறட்சி செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தமது அற்புதத்தை செழிப்பை கொண்டு வருவதற்கு தேவன் வறண்ட நிலங்களை தான் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் அற்புதத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவதற்கு தேவன் தெரிந்தெடுக்கிற இடம் ஒரு வறண்டு போன நிலத்தை தான் கர்த்தர் தெரிந்தது. அங்கதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, செழிப்பை கொண்டு வருகிறார். பாருங்க, நாம வெறும் பாத்திரத்துல தான் தண்ணியை ஊற்றுவோம். ஏற்கனவே தண்ணி இருக்கிற இடத்துல என்ன செய்ய மாட்டோம், தண்ணியை ஊற்ற மாட்டோம். அது போல வறண்டு போன நம்முடைய வாழ்க்கைய செழிப்பாக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல உள்ள பாசுங்க, எந்த வறட்சியா இருந்தாலும் கர்த்தர் செழிப்பா மாற்ற போறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தமது ஜனங்கள் வறட்சியிலிருந்து செழிப்புக்கு திரும்பணும்னு விரும்புறார். அதனால்தான் தாகம் உள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். எசேக்கியேல் 37 4வது வசனம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு பள்ளத்தாக்களை கொண்டு போய் நிறுத்திட்டு, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்களை நிறுத்தி கர்த்தர் பேசுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். அல்லேலூயா. வாசிங்க, 4-5 வாசிங்க. இந்த எலும்புகளை குறித்து
தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்படுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்புகள் கிடக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் சொல்றார், நான் ஆவியை இந்த எலும்புகளுக்குள்ளாக என்ன செய்வேன், பிரவேசிக்கப்படுவேன், அவர்கள் உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைந்து ஒரு பெரிய சேனையாக எழும்புன்னு சொல்றார். அல்லேலூயா. சங்கீதம் 107:35 வாசிங்க. சங்கீதம் 107:35. சங்கீதம் 107:35 வாசிங்க. அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை என்ன செய்யறாரு, நீர் ஊற்றுகளாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலர்ந்த இடத்தை, வனாந்திரத்தை வயல்வெளியாக தண்ணீர் தடாகமாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. தேவன் வறண்ட நிலத்தை ஒருபொழுதும் தள்ளி விடுகிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்ல, வறண்ட நிலங்களை அப்படியே விட்டு விடுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. அதை தண்ணீர் தடாகமாக மாற்ற, செழிப்பான இடமாக மாற்ற, வயல்வெளியாக கர்த்தர் மாற்ற தேவனால முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, தேவன் தமது ஆவியை ஊற்றும் பொழுது உன் வறட்சி செழிப்பா மாறும். அல்லேலூயா. அதை குறித்து 3 உண்மை சொல்றேன். அல்லேலூயா. 3 பாயிண்ட். 1, வறட்சியை செழிப்பாக தேவன் மாற்றணும்னா தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, தாகம். அல்லேலூயா. நம்முடைய வறட்சியை செழிப்பா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆனா நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது தாகம். ஏன்னா வசனம் சொல்லுது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல என்ன செய்வேன், தண்ணீரை ஊற்றுவே. அல்லேலூயா. பாருங்க, வறட்சி எங்க இருக்கிறதோ அங்கதான் தாகம் இருக்கும். வறட்சி எங்க இருக்கிறதோ அங்க தாகம் இருக்கும். சின்ன வயசுல நாங்கள் அந்த சம்மர் டைம்லலாம் எங்கள் சித்தி வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு சில டைமில் போகும்பொழுது வயல்வெளியாக தான் என்ன செய்வோம், போவோம். அந்த வெயில் நாளாக இருக்கிறதுனால அந்த வயல்வெளியெலாம் எப்படி இருக்கும்னா காஞ்சி போய் அப்படியே கிராக் விட்டுருக்கும். நிலமெல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிராமத்துக்கு போனீங்கன்னா வயல்வெளியெலாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் அவுட்டரில் போய் பார்த்தீங்கன்னாலே வயல்வெளியெலாம் காஞ்சி போன இடம்லாம் அப்படியே கிராக்காக விட்டுருக்கும், காஞ்சி போயிடும். ஆனால் அதே இடத்த கொஞ்சம் மழை நாளில் பார்த்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் நல்லா விளைச்சலாம். அல்லேலூயா. எந்த இடத்துல வறட்சி இருக்கிறதோ, வறட்சி இருக்கிற இடத்துல தாகமும் இருக்கும். அல்லேலூயா. அதனால தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. சங்கீதம் 63:1 வாசிங்க. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உன்னை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கும். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கு. அந்த வறண்டு போன இடத்துல ஒரு குடம் தண்ணி ஊற்றிங்கன்னா என்ன ஆகிடும், அப்படியே அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உரியும் தெரியுமா, அந்த அளவுக்கு அந்த இடம் எப்படி இருக்கு, தாகமாக இருக்கு. அந்த வறண்டு போய் கிடக்கு. எந்த இடத்துல வறட்சி இருக்கிறதோ, எந்த இடத்துல வறண்டு போன நிலம் இருக்கிறதோ அந்த இடத்துல தாகம் அதிகமாக இருக்கும். தாகம்னா என்ன தெரியுமா, பைபிளில் இங்கு தாகம்ன்ற அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு டீப் இன்னர் டிசையர் ஆஃப் த சோல். நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள, ஒரு உள்ளான ஆத்துமாவுக்குள்ள ஒரு
தாகம், அதாவது ஒரு டிசைர், ஒரு விருப்பம், ஒரு ஆழமான இருதயத்துல இருக்கிற ஒரு விருப்பம் தான் என்னது? தாகம். அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவுக்குள்ள தேவன் மேல ஒரு தாகம். அததான் சங்கீதக்காரன் 42:1-2 சொல்லுங்க, வாசிங்களா? சங்கீதம் 42:1-2 வாசிங்க. மானானது நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவுமே வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. தாகம்னா தேவன் மேல ஒரு டிசைர், ஒரு விருப்பம். அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது தாகத்தோடு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. எப்படி? இன்றைக்கு நான் தேவனை சந்திக்க போறேன், ஆலயத்துக்கு வரும்பொழுது தாகத்தோட வரணும், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது தாகத்தோடு இன்னைக்கு ஆவியினால நிரப்பப்பட போறேன். ஒரு விருப்பம் நமக்குள்ள, அந்த விருப்பம் இருந்துகிட்டே இருக்கணும், வாஞ்சை இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட தாகம் உள்ளவன் மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணீரை ஊற்றுவேன். தண்ணீர்னா ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். அப்போ எங்க வறட்சி இருக்கிறதோ அங்க என்ன இருக்கு? தாகம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. காடுகள்ல எங்கேயாவது நீரோடை இருந்ததுன்னா அந்த இடத்தை தேடிட்டு மான்கள் எப்படி வரும்? வாஞ்சையா வரும் தண்ணீர் குடிக்கிறது. அது போல வாஞ்சையோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு டிசைர் நமக்குள்ள இருக்கணும், கர்த்தர் மேல, கர்த்தர் மேல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்து மேல, கர்த்தரோடு நடக்கிறதுல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல, கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்கிறதுல ஒரு தாகம், வாஞ்ச, ஒரு விருப்பம், இதெல்லாம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் மேல என் ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஊற்றும் பொழுது உன் வறட்சி எல்லாம் செழிப்பா மாறிடும். அல்லேலூயா. வறட்சி எல்லாம் செழிப்பா மாறிடும். அல்லேலூயா. அதை குறித்து சொல்றாரு, இஸ்ரவேலே, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதே? உன் வறட்சியை குறித்து பயப்படாதே, உன் இயலாமையை குறித்து பயப்படாதே, உன்னுடைய கஷ்டத்தை குறித்து பயப்படாதே, உன்னுடைய சுமைகளை குறித்து பயப்படாதே, உன்னுடைய வியாதியை குறித்து பயப்படாதே, உன் பயத்தை குறித்து பயப்படாதே. அல்லேலூயா. ஏன்னா இவைகள் எல்லாம் ஒரு தாகத்தை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஏற்பட்ட குறைவு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஏதோ ஒரு வறட்சி தான் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. தேவனை தேட வச்சிருக்கு. பாருங்க, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி எல்லாம், அதாவது இந்தியா, இந்தோனேஷியா அல்லது கொரியா, இப்படிப்பட்ட நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிவைவல், ஆத்துமாக்கள் அநேக ரட்சிக்கப்படுறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு தாகம் இருக்கு. அல்லேலூயா. அங்கெல்லாம் ஏதோ ஒரு குறைவு இருக்கு. அந்த குறைவுகள் மத்தியில ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு தாகம் வந்துச்சு. எப்படியாவது முன்னேறணும், எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ளணும். நிறைவா இருக்கிற கண்ட்ரிகள்லாம் பாத்துங்க, பக்தி கொஞ்சம் இருக்காது. தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிகள்ல நிறைய பக்தி இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தாகம் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குறைவுகள் மத்தியில தேவன் நமக்கு ஒரு தாகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. உங்க தாகம் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு இருந்தவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கண்மலையை திறந்தார். அல்லேலூயா. தாகம் மத்தியில கர்த்தர் அவருடைய ஆவி என்ன செய்வாரு? ஊற்றுவார். தாகம் உள்ளவர்களை கர்த்தர் அழைக்கிறார். வாசிங்க ஏசாயா 55:1 வாசிங்க. ஏசாயா 55:1. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அல்லேலூயா. யார் ஆண்டவர் அழைக்கிறாரு? தாகமாய் இருக்கிறவர்களே,
தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். சரி, தாகம். இப்ப நமக்கெல்லாம் ஏன் தாகம் ஏற்படுது தெரியுமா? நம்மளாம் ஏன் நம்முடைய பாடியில தாகம் ஏற்படுது? நம்முடைய உடம்புல 70% தண்ணி தான். நம்முடைய பிளட்ல என்ன இருக்கு? தண்ணி தான் இருக்கு நம்முடைய பிளட்ல. நம்முடைய சரீரத்துல ஆட்டோமேட்டிக்கா வேர்வை வரும் பொழுது, அல்லது நல்ல களைப்பு, அல்லது நமக்கு ரொம்ப களைப்பு வரும் பொழுது என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? உடம்புல தண்ணி குறையுது. தண்ணி என்ன செய்யுது? உடம்புல குறையும்னா சால்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சால்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பிரெயினுக்கு வந்து என்ன செய்யும்? ஒரு மெசேஜ் போகும், சிக்னல் போகும். என்ன சிக்னல் போகுது? இந்த உடம்புல என்ன ஆயிடுச்சு? தண்ணி குறைஞ்சிடுச்சுன்னு மைண்டுக்கு ஒரு சிக்னல் போகுது. அதனால ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வருது? தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அல்லேலூயா. ஏன்னா உடம்புல தண்ணி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் மைண்டுக்கு போயிடுது, தண்ணி குறைஞ்சிடுச்சு. சுகர் பேஷண்ட்டுகளை பாருங்களேன், அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்ன ஆகுது? யூரின் வழியா தண்ணி போயிடும். இன்னொன்று என்ன ஆகும்? அவங்க உடம்புல சுகர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணியை வெளியே தள்ளிடும் யூரின் வழியா. அதனால தண்ணி தாகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இயற்கையிலேயே உடம்பு வந்து தண்ணி தேவைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக செய்யுது, தாகம் ஏற்பட்டால் தண்ணி குடிக்கணும்னு தோணுது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். எல்லாரும் வாங்க, யாரா இருந்தாலும் வாங்க, தண்ணீர் அண்டைக்கு வாங்க. அல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல தடவி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விட தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். அல்லேலூயா. ஆதாரம் பிள்ளையும் தாகத்தினால என்ன செய்தது? கதறிட்டு இருந்த பொழுது கர்த்தர் ஒரு நீரூற்று என்ன செய்தார்? திறந்தார். அல்லேலூயா. தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். இயேசுவும் அப்படிதான் கூப்பிடுறார். வாசிங்க யோவான் 7:37 வாசிங்க. யோவான் 7:37 சீக்கிரமா வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. இயேசு பப்ளிக்கா நின்று என்ன சொல்றாரு? கூப்பிடுறார். பண்டிகை நாள்ல கூப்பிடுறார். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். எதை குறித்து சொல்றாரு? அடுத்தடுத்து வாசி. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா. தண்ணீர் என்ன சொல்றாரு? அவர் கொடுக்க போகிற பரிசுத்த ஆவியை குறித்து தான் சொல்றாரு. ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறாரு, என்னிடத்துல வாங்க, வந்து என்னிடத்துல பானம் பண்ணுங்க. அவர் கொடுக்க போகிற ஆவியை குறித்து சொல்லுகிறார். யோவான் 4:14 வாசிக்கல. யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அல்லேலூயா. அல்லேலூயா. நாம குடிக்கிற தண்ணீர்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம்? என்ன தண்ணி குடிச்சாலும் திரும்ப திரும்ப பிஸ்லரி குடிச்சாலும் தாகம் தான் உண்டாகும். அக்வாபினா குடிச்சாலும் தாகம் தான் உண்டாகும். அல்லேலூயா. ஆனா இயேசு கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு என்ன செய்யாது? ஒருபோதும் தாகம். அது பரிசுத்த ஆவியை தான் சொல்றார். அது அவனுக்கு கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன செய்யும்? நீர் ஊற்றாக புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். ஜீவ நதியா புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும் அவனுக்குள்ள. அப்போ ஆண்டவர் சொல்லும், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க. நான் உங்க தாகத்தை, அவர் ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர்னு சொல்றேன். அப்போ பரிசுத்த ஆவியை அருளுகிறது தான் அவர் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஓ தாகமா இருக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இயேசுவிடத்துல வாங்க, உங்க தாகத்தை அவர் தீர்ப்பார். அல்லேலூயா. அவர் ஆவி ஊற்றும் பொழுது
நம்முடைய எல்லா வறட்சியும் மாறிடும். அல்லேலூயா. அதனால வறட்சியை பத்தி கவலைப்படாதீங்க, வறட்சியை பத்தி பயப்படாதீங்க, வறட்சியை பத்தி புலம்பாதீங்க. இந்த வறட்சியே உங்களுக்கு தாகத்தை உண்டாக்கும். அந்த தாகம் உங்க வறட்சியெல்லாம் என்ன செய்யும்? செழிப்பாக மாற்றும். அல்லேலூயா. அதனால கர்த்தரிடத்துல நம்ம என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் அவரிடத்துல நம்மளை இழுக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை அந்த நேரத்துல? சிக்னல் நமக்கு போகணும். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அந்த நேரத்துல நமக்கு தண்ணீர் தேவை. நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு நெருக்கம், நமக்கு ஒரு வறட்சி வந்துச்சா நமக்கு நம்முடைய சிக்னல் எங்க போகணும்? நமக்கு ஒரு தண்ணீர் தேவை. ஆண்டவர் சமூகம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஆவி நமக்கு தேவைங்கிறது சொல்லுது. அல்லேலூயா. நமக்கு வர கஷ்டம் என்ன சொல்லுது? உனக்கு ஆண்டவர் தேவை. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் உனக்கு தேவைன்னு சொல்லுது. அதுல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் பலவீனங்களை குறித்து கவலைப்படாம நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை அழைக்கிறார். அவரிடத்துல வருகிறவர்களுடைய தாகத்தெல்லாம் என்ன செய்வாரு? அவர் வறட்சியெல்லாம் செழிப்பாக மாற்றுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, உன் வறட்சி நிரந்தரமானது அல்ல. இரண்டாவது என்னது? உன் வறட்சி நிரந்தரமானது அல்ல. அது தேவனால் நீரூற்றுகளாக மாறும். தேவன் ஆவியை ஊற்றும் பொழுது உன் வறட்சி மாறி உன் வறண்ட இடம் என்னவா? நீர் ஊற்றாக மாறும். ஏசாயா 43:1 சொல்லுது, வறண்ட நிலத்தின் மேல் என்னத்தை ஊற்றுவேன்? ஆறுகளை ஊற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் வறண்ட நிலத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் தண்ணியை கொடுப்பேன், தாகத்துக்கு ஒரு சொம்பு தண்ணியை கொடுப்பேன், அல்லது ஒரு டம்ளர் தண்ணியை கொடுப்பேன்லாம் சொல்லல, அல்லது தண்ணியை தெளிப்பெல்லாம் சொல்லல. என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு? வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை ஊற்றுவேன். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு தாராளமா கொடுக்கிறவரா இருக்கிறாரு, எவ்வளவு தாராளமா கொடுக்கிறவரா இருக்கிறார். அளவில்லாமல் கொடுக்கிறவர். ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்றார். ஆவி எப்படி ஊற்றுவார்னு சொல்றாரு? ஒரு நதி போல பாய்ந்து வரும் உங்க வறட்சியை மாற்ற. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதிக்கு அல்லது ஆறுக்கு ஒப்பாக சொல்றாருன்னா, ஆறு போகிற இடமெல்லாம் லைஃப் கொடுக்கும். அல்லேலூயா. அது ஜீவனை கொடுக்கும். அது என்ன செய்யும்? அது ஜீவனை கொடுக்கும். வறண்டு போல ஆறு போது பாருங்க, போகிற இடமெல்லாம் செடிங்க என்ன செய்யும்? பசுமையா வளரும். அல்லேலூயா. அந்த பிளான்ட்ஸ்களுக்கெல்லாம் ஜீவன் தரும். அந்த மச்சங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கும். அது பாயிற இடமெல்லாம் என்னவா இருக்கும்? அது போல பரிசுத்த ஆவியானவர் நதியை போல நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு ஜீவ நதி. அல்லேலூயா. ரிவர் ஆஃப் காட். அவர் என்ன செய்வாரு? லைஃப அது பாய்ந்து வரும்பொழுது லைஃப் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அதனால வறட்சி நிரந்தரமானது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பாய்ந்து வரும் பொழுது மரித்ததெல்லாம் உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரிவர் கண்டினியூஸா என்ன செய்யும்? பாஞ்சிட்டே இருக்கும். ஜீவ நதிகள் எப்படி இருக்கும்? பாஞ்சி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில வற்றாத நதிகள் இருக்கிறது. வற்றாத நதிகள் இருக்கிறது. அது எப்பொழுதும் பாஞ்சிட்டே இருக்கும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? ஜீவ நீரூற்றாக நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ள ஊற்ற அனுப்புவான்னு சொல்றார். நான் பரிசுத்த ஆவியை கொடுக்கும் பொழுது அது ஜீவ நீரூற்றாக என்ன செய்வது? பாய்ந்து சென்றுட்டு நதி பாயிற இடமெல்லாம் அழுக்குகள் அசுத்தங்கள் என்ன செய்யும்? அடிச்சுட்டு ஓடிடும். நீங்க பாக்குறீங்களா? இந்த கூவம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, கலர் எப்படி இருக்கும்? தண்ணிலாம் அப்படியே கருப்பா சாக்கடையா ஓடிட்டு இருக்கும். பாருங்க, இந்த கொஞ்ச நாள்ல நதி போல தண்ணி வரும்பொழுது, மழை பெய்யும் பொழுது என்ன ஆயிடும்? அந்த இடம்லாம் அடிச்சுட்டு போய் சுத்தமா மாறிடும். அல்லேலூயா. நதி பாயிற இடமெல்லாம் என்ன ஆயிடும்? அழுக்குகள் கசடுகள் எல்லாம் அசுத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நதியை போல நம்ம சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் ஓடிடும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற அழுக்குகள் எல்லாம் ஓடி நம்ம சுத்திகரிக்கிறதுக்காக தான் அவர் நதியை போல
பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிளென்ஸ் பண்ண, எல்லாத்தையும் சுத்திகரிக்கும். நதி பாய்ந்து வந்தா எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. நதிகளை யாராவது தடுக்க முடியுமா? அதை என்னதான் டேம் கட்டினாலும் அதையும் மீறி வரும். அல்லேலூயா. என்ன டேம் கட்டினாலும் அதையும் மீறி வரும். நதியை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஏன் வாசிங்க எசேக்கியேல் 47:9 வாசிங்க. எசேக்கியேல் 47:9. எசேக்கியேல் 47 சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அல்லேலூயா. இந்த நதி பாகிற இடமெல்லாம் மிருகங்கள்லாம் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். ஜீவ பிராணிகள் எல்லாம் என்ன செய்யும்? பிழைக்கும். பாருங்க, ஒரு ஆத்துல தண்ணி இல்லைன்னா அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் செய்யும், செத்து போயிடும். மீன்கள்லாம் மச்சங்கள்லாம் செத்து போயிடும். காட்டுல தண்ணி இல்லாததுனால மிருகங்கள்லாம் எங்க வருது? இப்போ எல்லாம் பட்டணத்துக்கு ஊருக்குள்ள வருது. சிறுத்தை புலியெல்லாம் என்ன பண்ணுது? ஊருக்குள்ள வருது. ஏன்னா அங்க என்ன இல்லை, அதனால கவர்மெண்ட் அங்கங்க குளத்தை வெட்டி என்ன செய்யறா? தண்ணியை ஊற்றி வரும். யானைங்க, புலிங்க, சிங்கங்கள்லாம் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். அது போல ஒரு நதி போகிற இடமெல்லாம் பிராணிகள்லாம் பிழைக்கும். அல்லேலூயா. அது போல இருந்தது. இந்த நதி போகும் இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. நதி போகிற இடமெல்லாம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியப்பட்டு. நதி போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஊர் நதிகள்லாம் என்ன பண்றாங்க? குளத்தை கொண்டு போய் போட்டு அந்த நதிகளெல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நதிகளெல்லாம் நாசம் பண்ணி அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் இருக்கும். 47:12 வாசிங்களா? 12. இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை. அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஆறு பாயிற இடமெல்லாம் புது கனிகள் வளரும். அது மரங்கள் கெட்டு போவதில்லை, மரங்கள் காஞ்சி போவதில்லை, பட்டு போவதில்லை. பாருங்க, எவ்வளவு பிளஸிங் இருக்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பாய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கிற வாழ்க்கையா மாறும். அல்லேலூயா. மாதந்தோறும் புது கனிகளை கொடுக்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். பரிசுத்த ஆவி ஆண்டவர் சொல்றாரு, வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன். அல்லேலூயா. வறட்சியில கர்த்தர் ஆறுகளை ஊற்றுவார். அதனால வறட்சி நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. ஆறுகள் பாயும் பொழுது வறட்சி மாறும். அல்லேலூயா. கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள கனிகள் வளரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மை கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். நம்முடைய குறைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆவியை நான் ஊற்றுவேன், ஒரு நதியை போல பாய்ந்து வரும். அல்லேலூயா. அது பரத்திலிருந்து வருகிற நதி. அல்லேலூயா. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நதி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நதியை போல பாய்ந்து வருவார். அப்பொழுது வறட்சிகள் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம் மாறும், கண்ணீர் மாறும், வியாதி மாறும், குறைவு மாறும். அல்லேலூயா. சரி, நான் என்ன செய்யணும்? ஏசாயா 35:3 வாசிங்க. ஏசாயா 35:3. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்க? பலப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப என்ன ஆகும்? 1 சொல்லு, வறண்ட நிலம், வனாந்திரம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். அல்லேலூயா. லெபேனானின் மகிமையும் கர்மேல்
சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? முழங்கால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? உங்க முழங்கால்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம்? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுவார் கர்த்தர். கர்த்தருடைய ஆவிக்கு காத்துருங்க. பைபிள் சொல், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. தகப்பன் யாராவது அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? அல்லேலூயா. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாத தகப்பனாகிய தகப்பனே அப்படி செய்யாதிருக்கும் பொழுது பரம தகப்பனிடத்துல கேட்டா பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவிய காத்திருந்து பெற்றுக்கொள்ளும். ஏதோ ஒரு நாள் பெற்றுக்கொண்டோம், அந்நிய பாஷையை பேசணும், இன்னைக்கு அப்படியே வரோம் போறோம் அப்படின்னா இல்ல. பரிசுத்த ஆவிய தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் ஊற்றுவதற்கு ரெடியா இருக்காரு. அவர் ஒன்றும் என்ன தேவன் அல்ல, கஞ்ச தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆவிய அளவில்லாமல் கொடுப்பார். போய் நிற்கும் பொழுதுதான் ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். நதியை போல வல்லமை பாய்ந்து வரணும். அல்லேலூயா. பாத்திரமெல்லாம் நிரம்பி வழியணும். நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீர் அது துடைக்கும். நமக்கு அது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வனாந்திர வயல்வெளியா மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்துங்க, வனாந்திர வயல்வெளியா மாறப்போகுது. வனாந்திர வயல்வெளியா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, அதிகார காத்துருங்க. நம்முடைய ஆவி அனுப்புவார். அல்லேலூயா. இரவெல்லாம் காத்துருங்க, அவருடைய ஆவி அனுப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த வழியை தெரிந்தெடுங்க. வாசி 8ஆம் வசனத்தை வாசி. 8ஆம் வசனம் 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் அது பரிசுத்த வழி எனப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன வழியை எடுத்து தேர்ந்தெடுக்க சொன்னாரு? பரிசுத்த வழி. பரிசுத்த வழியை தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. வாசிக்கிற 32:15 வாசிக்கிற 32:15. 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஊற்றப்படும் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. ஆவி ஊற்றப்படுகிற வரைக்கும் எந்த மாற்றமும் வராது. ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி போலாகும். வயல்வெளி காடாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? வனாந்திரம் வயல்வெளியா மாறும், வயல்வெளி காடாக மாறும், செழிப்பா மாறும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. வனாந்திரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும், வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கமா இருக்கும், சுகமா இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது சமாதானம், சுகம், அல்லேலூயா, எல்லாம் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டா எல்லாம் வனாந்திரம் வயல்வெளியா மாறும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற கஷ்டம் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற குறைவு நிரந்தரம் கிடையாது. அது வயல்வெளியாய் மாறும், நீரூற்றாய் மாறும், செழிப்பா மாறும், ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் மாற்றுவார்.
குறைவெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூணாவது, வறட்சி தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அது உன்னை நிரந்தரமா உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வாதமா மாற்றும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுவதற்கான காரணம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக மட்டும் அல்ல, நம்முடைய ஜெனரேஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறும். அல்லேலூயா. ஒரு சந்ததி மேல என் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:39 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும். அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த வாக்குத்தத்தம் பிதாவுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வரவழைக்கும், தூரம் உள்ள யாவருக்கும். பரிசுத்த ஆவியை ஊற்றுவன் சொன்னது நமக்காக மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததி மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுவன் சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஜெனரேஷன் கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வயதானவர் போய் தென்னை மரம் நட்டுட்டு இருந்தாரா, தென்னை மரம் கண்ணு வச்சுட்டு இருந்தார். எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு சாக போற இந்த நேரத்துல தென்னங்கன்று வைக்கிறீங்க? எனக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் செய்வாங்க. அது புசிக்கிறதுக்கு, தேங்காய் சாப்பிட்றதுக்கு, இளநீ குடிக்கிறதுக்கு நான் இப்ப நட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கானது மட்டும் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அல்லேலூயா. நம்முடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கும் உரியது. கர்த்தர் அதை நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பாத்திரத்திலிருந்து என்ன செய்யும்? நிரம்பி அது அப்படியே வழிந்து போகும். அல்லேலூயா. அதை தான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 27 வாசிங்க. நீதிமொழிகள் 27 வாசிங்க. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வறட்சி பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பட்ட கஷ்டங்களை உங்க பிள்ளைகளுக்கு படுறது கிடையாது. அல்லேலூயா. நீங்க வடித்த கண்ணீர் உங்க பிள்ளைகள் வடிக்கிறது கிடையாது. நீங்க சில எல்லா ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரங்கள் கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? சரியில்லாத சாப்பாடு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அது போற சட்டை, ட்ரெஸ்ஸு, போற கால் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸுங்க படுற கஷ்டத்தை ஊழியக்காரங்க மட்டும் சொல்லாது, எல்லா விசுவாசிகளுடைய பிள்ளைகளையும் சொல்றாங்க. பக்தி உள்ள விசுவாசிகள் சில நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, கண்ணீர் வடித்திருப்பாங்க, பசி பட்னியில உபவாசத்துல இருந்திருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எங்க அப்பா சம்பளம் வாங்கிட்டு வருவார். எங்க அப்பா சம்பளம் வாங்கிட்டு வருவாரு. 1ஆம் தேதி வந்த உடனே எங்க வீட்டுக்கு அரிசி, பருப்பு எல்லாம் வரும், வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்த உடனே ஒரு ஊழியக்காரர் நேரம் 1ஆம் தேதி ஆனால் வந்துருவார். நாங்களாம் இருப்போம், மாறு எல்லாம் அந்த ஊழியக்காரர் வந்துட்டாரு பாருங்க. எங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்து அவங்க கையில எங்களை விட அவங்களுக்கு எடுத்து முதல் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவர் வந்து வாங்கிட்டு கரெக்டா போயிடுவார். நாங்கள்லாம் திட்டுவோம், வரதெல்லாம் இருந்தாலும் வாங்கிட்டு போடுறாங்க, வரதெல்லாம் இருந்தாலும் வாங்கிட்டு போடுறாங்கன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு
நாங்கள் போகிறதுலாம் ஆடிக்காரம், நாங்கள் போகிறதுலாம் என்னது ட்ரெஸ்ஸெல்லாம் சூட்டு கிட்டுமா. இன்னைக்கு கர்த்தர் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அன்னைக்கு அந்த ஊழியக்காரரை போஷித்தது தான். அல்லேலூயா. உத்தமத்தில் நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் கஷ்டமே பண்ண மாட்டான், ஜெபமே பண்ண மாட்டான், ஆனா எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவனுக்கு என்ன கிடைக்கும்? பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நாமளே என்ன செய்வோம்? போனோம், என்னடா இவனுக்கு எல்லாமே கிடைக்குது, இவனுக்கு எல்லாமே எல்லாம் வாய்க்குது. என்ன நாம விடு வடித்த கண்ணீர். அல்லேலூயா. நாம பண்ண ஜெபம், நாம நமக்கு கொடுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தானாவே என்ன செய்யும்? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பாங்க. நாம ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம மேல ஊற்றுகிற ஆவி என்ன செய்யும்? தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல இறங்கிடும். அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல இறங்கிடும். நாம கூட யாராவது வந்து அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் போகும். கர்த்தர் ஜெனரேஷன் ஆசீர்வதிப்பார். நாம பரிசுத்தமா வாழ்ந்து முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியில நிரம்பி பயபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தெல்லாம் முடிச்சிடும். அல்லேலூயா. நீ அபிஷேகம் நிரம்பி ஜெபம் பண்ண கட்டுகள், வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் மற்றவங்களை பாதிக்குது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பாதிக்கும். அல்லேலூயா. ஏன்னா அபிஷேகம் அது நிரம்பி வழிந்து ஓடும். அபிஷேகம் மற்றவங்களை பற்றி கொள்ளும். மற்றவங்களை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா பிடிச்சிக்கும் அபிஷேகம், ஆசீர்வாதம். அதனால நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்கும் உண்டு. அல்லேலூயா. ஒரு சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஒரு சந்ததி மேலே நாவியையும், ஒரு சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. வாசிங்க உபாகமம் 7:9 வாசிங்கள. உபாகமம் 7:9 வாசி முடிச்சிருவோம். உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் அன்பு கூர்ந்து தன்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் 1000 தலைமுறை மட்டும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்றவனுக்கு எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை தரார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய சந்ததியா இன்னும் 1000 தலைமுறைலாம் வந்திருக்காது இல்லைங்க. உலகம் உண்டான முதற்கொண்டு இன்னும் 1000 தலைமுறை வந்திருக்குமா? 1000 தலைமுறை, 1000 தலைமுறைலாம் என்ன வந்திருக்க. அல்லேலூயா. சரி, 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை கர்த்தர் உலகம் உண்டாயி 6000 வருஷம் தான் ஆகுது. அப்படின்னா ஒரு 600 தலைமுறை தான் வந்திருக்கும். இன்னும் 1000 தலைமுறை வந்திருக்க. சரி, அப்போ கர்த்தர் 1000 இந்த தலைமுறை ஆசீர்வாதம் எப்படி போகணும்? என் ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு போகும், என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்போ போகும்னா, நான் இருந்த மாதிரி என் பிள்ளை என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை கை கொண்டு நடந்தாதான். அல்லேலூயா. நான் கட்டளையை கை கொண்டு நடக்கிறது போல என் பிள்ளையும் கை கொண்டு நடந்தாதான் அந்த ஆசீர்வாதம் அவன் மேல தங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள்லாம் கவனிச்சிங்க. அல்லேலூயா. ஏதோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்குதுங்கிறதுனால கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ எங்க ஜெபம் உங்களை என்ன செய்யும்? கொஞ்ச நாள் தாங்கும். நீங்க ஒழுங்கா இருந்தா அதை சுதந்திரிச்சு கொள்வீங்க. ஒழுங்கு இல்லைன்னா அவ்வளவுதான். எங்களுக்கு முன்னோர்கள் சில பேர் பாவம் செஞ்சாலும் அதெல்லாம் வந்து ஒட்டிக்கும். அதெல்லாம் வந்து என்ன செய்யும்? ஒட்டிக்கும். ஆசீர்வாதம் விட்டாரு. அல்லேலூயா. பயபக்தியா இருந்தீங்கன்னா, தேவனோடு உடன்படிக்கையில உறுதியா இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா, பிள்ளைகள்லாம் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. இல்ல, நான் அவர் உங்களை விட்டுருவார். அல்லேலூயா.
என்ன பண்ணுவாரு? அவரை நீங்க தேடலாம், அவரை நீங்க விட்டீங்க, அவர் உங்களை விட்டு. அதான் தாவீதுகிட்ட சொல்ற என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சிங்காசனத்துல உட்கார பண்ணுவேன், உனக்கு பிறகு உன் பிள்ளை என்ன செய்வேன், நானு அந்த சிங்காசனத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஆனா அவன் என் உடன்படிக்கை விட்டுட்டா நான் மிலாவினால் என்ன செய்வேன், நான் எடுத்து அடிப்பேன். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? 89வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 89வது சங்கீதம். வாசிங்க. 28வது வசனத்தை வாசிங்க. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும், ராஜாசனம் காரணங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு பாருங்க. 20வது வசனம். அல்லேலூயா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அல்லேலூயா. பாருங்க 24ல என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும், அவன் கை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்வான். நான் அவனை என் முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிறோம் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்கு உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அல்லேலூயா. அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் என் நியமங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா போகும். அல்லேலூயா. எப்ப போகும்? அந்த உடன்படிக்கையும் கற்பனையும் கை கொண்டு நடந்தா. அல்லேலூயா. அவரை விட்டுட்டா கர்த்தர் நம்மளை செய்வாரு மிலாற்றினால தண்டித்து வாதைகளினால தண்டிப்பார். அல்லேலூயா. நல்ல பிள்ளைகளே கவனிங்க. உங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், அவங்க ஜபத்தினுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் உங்களுக்கும் செய்யணும்னா நீங்களும் என்ன செய்யணும்? உடன்படிக்கையை காத்து அவருக்கு பயந்து அவரை சேவித்து நடந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சந்ததி சந்ததி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, அல்லேலூயா, என்ன செய்தி? கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது வறட்சி எல்லாம் செழிப்பா மாறும். அல்லேலூயா. வறட்சி செழிப்பா மாறணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? தாகமா இருக்கணும். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அல்லேலூயா. வறட்சிகள் நிரந்தரமானவைகள் அல்ல. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அது நீரூற்றுகளாக மாறும். அல்லேலூயா. வறட்சியில் ஆவி ஊற்றப்படும் பொழுது உன் ஆசீர்வாதம் பிள்ளைகளையும் வந்து சேரும். அல்லேலூயா. எடுத்துட்டு கர்த்தரை கேட்போம். பரிசுத்த ஆவியை கர்த்தர் ஊற்றும்படி கேட்போம். அல்லேலூயா. தாகம் உள்ளவங்க தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. Thank you Jesus. தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகம் உள்ள